செய்தியை பார்த்து வருகிறோம். பொன்முடி கவனித்து வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியானது ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைந்திருக்கிறார். பாண்டியராஜன், விவரங்கள். லாவண்யா, உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி பொன்முடி மீது 2011 முதல் 16 வரை காலகட்டத்திலான அந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக வழக்கு ஒன்று பதியப்பட்டு அந்த வழக்கில் தண்டனை விவரங்களானது சற்று நேரத்துக்கு முன்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி தற்போது அது காலாவதி ஆகிவிட்டதாக கருதப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அவருடைய அமைச்சர் பதவியும் அவர் இழந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் கவனித்து வந்த உயர்கல்வித்துறையானது தற்பொழுது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையினுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு கூடுதலாக வழங்கப்படுகிறது என்றும் இந்த கூடுதலாக அவருக்கு ஒதுக்கீடு செய்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். ஏற்கனவே ராஜகண்ணப்பன் அவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை ஆகிய இந்த துறைகளை கவனித்து வரக்கூடிய நிலையில் கூடுதலாக அமைச்சர் பொன்முடி கவனித்து வந்த அந்த உயர்கல்வித்துறையையும் ராஜகண்ணப்பன் கவனிப்பார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். ஏற்கனவே இந்த சொத்து குவிப்பு வழக்கில் அவருக்கு தண்டனை விவரங்களானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தலா அவருடைய பொன்முடி மற்றும் அவருடைய மகனுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 50 லட்சம் ரூபாய் அபராதம் வழங்கப்பட்டு இந்த தண்டனை காலம் என்பது 1 மாத காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் தண்டனை என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதால் அவர் தகுதி இழந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அவருடைய பதவியானது தற்பொழுது கூடுதலாக ராஜகண்ணப்பனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, இலாகா மாற்றம் தொடர்பாக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதத்தையும் எழுதியிருக்கிறார். பொன்முடி கவனித்து வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற கூடுதல் பொறுப்புகள் முன்னதாக எந்தெந்த அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது? பாண்டியராஜன். நிச்சயமாக லாவண்யா, ஏற்கனவே இந்த கூடுதல் பொறுப்பு என்பது தற்பொழுது இலாகா இல்லாத அமைச்சராக அமலாக்கத்துறையின் நடவடிக்கையின் மூலமாக புழல் சிலையில் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய துறை என்பது தற்பொழுது 2 அமைச்சர்கள் கூடுதலாக கவனித்து வருகின்றனர். மிக முக்கியமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி வசம் இருந்த மின்சாரத்துறை என்பது தற்போது நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களிடம் கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டு அந்த துறையானது தங்கம் தென்னரசுவால் கவனிக்கப்பட்டு வருகிறது. இதே போன்று அமைச்சர் செந்தில் பாலாஜி வசம் இருந்த அந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையினுடைய அந்த இலாக்கா என்பது முத்துசாமி அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமியிடம் கூடுதலாக மதுவிலக்கு மற்றும் இந்த ஆயத்தீர்வை துறையானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்று ஒரு அமைச்சரால் செயல்படப்படாத பட்சத்திலோ அல்லது அமைச்சரை மாற்றுகின்ற பட்சத்திலோ அந்த துறை என்பது கூடுதலாக மற்றவர்களுக்கு வழங்கப்படும். அதே போன்று வீட்டு வசதித்துறையிடம் இருந்த பெருநகர வளர்ச்சி குழும அந்த துறை என்பது அமைச்சர் சேகர்பாபுவிற்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டது. இப்படி அமைச்சர் இல்லாத பட்சத்தில் அந்த துறைகளினுடைய கூடுதல் பொறுப்பை அந்த இலாக்காவில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களுக்கு ஒதுக்கீடு செய்வது முதலமைச்சரினுடைய உரிமை. முதலமைச்சர் இன்னாருக்கு இந்த பொறுப்பை வழங்கலாம் என்று அவர் பரிந்துரைத்தால் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஆளுநருடைய பொறுப்பு. எனவே அதன் அடிப்படையில் தற்பொழுது தகுதி இழந்திருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியினுடைய அந்த பொறுப்பானது தற்பொழுது அமைச்சர் ராஜகண்ணப்பன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இனி அந்த துறைகளை அவர் கவனிப்பார். ராவண்யா, சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் வகித்து வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பானது ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக முதலமைச்சர் ஆளுநருக்கு கடிதத்தையும் எழுதியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.